Hi friends, now Vardaraja and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 484 subscribers real life ghost experience தான் வந்து பார்க்க போறோம். நிறைய நேரங்களில் நிறைய கதைகளில் நம்ம ஒரு விஷயத்தை வந்து கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு தவறான செயல் நடந்தது அப்படின்னா அந்த இடத்துல அமானுஷங்களுடைய தாக்கம் ரொம்பவும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வசித்து வந்தீங்க அப்படின்னா, இல்லைனா அந்த இடத்துக்கு பக்கத்திலே நீங்கள் வசித்து வந்தீங்க அப்படின்னா, அப்போது உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? உங்களுடைய வாழ்க்கையும் அந்த விஷயத்தினால பாதிக்கப்படும் இல்லையா? ஏன் இதை கேட்குறேன் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட ரொம்பவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போலாம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வு வேலூர்லேருந்து சாய் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருடைய குடும்பத்துக்கு கிடையாது, ஆனால் அவங்க பக்கத்து வீட்டில் நடந்த ஒரு நிகழ்வு. கிட்டத்தட்ட 24 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, கதையோடைய ஸ்டார்டிங்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. இந்த ஒரு நிகழ்வு நடக்கும்போது சாய் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி படிப்பு படிச்சுக்கிட்டு இருந்தாராம். அதாவது 9th or 8th படிச்சுக்கிட்டு இருந்தாராம். ஸோ அவங்க வீட்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வீடு இருக்குது. அந்த வீடு வந்து கொஞ்சம் அந்த காலத்திலேயே கொஞ்சம் ரிச்சான வீடு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது ஒரு பங்களா டைப் உள்ள வீடு. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கார்டன் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக கட்டியிருந்த ஒரு வீடு. அந்த வீட்டுடைய ஹவுஸ் ஓனர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிடையாது, அவர் வந்து அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டாராம். ஸோ அந்த வீடை வந்து வாடகைக்கு தான் விட்டுக்கிட்டு இருந்தார். ஸோ ரெகுலராக வந்து நிறையா ஃபேமிலிஸ் வந்து தங்கினாங்க, அதுக்கப்புறம் காலி பண்ணி போனாங்க, இப்படி தான் இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு ஒரு புதுமண தம்பதியினர்கள் வந்து பார்த்திங்கன்னா குடிபெயர்ந்து வராங்க. அதாவது இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு. கல்யாணம் ஆகி ஒரு 2 மாதமோ 3 மாதமாக தான் ஆகுது. இதில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அந்த வீடும் சாயோடைய வீடு இருக்குல்ல, ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து இருக்குமா. ஸோ அந்த வீட்டில் ஏதாவது சத்தம் போட்டாலோ இல்லை சத்தம் போட்டு பேசினாலோ சாயோடைய வீட்டில் வந்து கிளியராக கேட்குமா. அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பில் தான் வீடு வந்து கட்டப்பட்டிருந்தது. ஸோ இந்த புதுமண தம்பதிகள் வந்தாங்க இல்லையா, அவங்க வந்து எப்பயுமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். அதாவது குறிப்பாக இந்த நைட் டைம் ஆனாவே பயங்கரமாக சண்டை போடுவாங்களா. எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய சந்தேகம், என்னடா இது இப்போ தான் புதுசாக கல்யாணமாகி வராங்க, கல்யாணமாகி வந்தவங்க எப்படி இவ்வளோ சண்டை போடுவாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம். ஸோ இப்படியே ஒரு 3-4 மாதம் போகுது. இந்த 3-4 மாதம் கழித்து அவங்களுடைய சண்டைகள் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி தான் சாயோடைய குடும்பத்தில் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த சண்டைகள் வந்து இன்னமும் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. என்னடா இது, இந்த சண்டைகள் இவ்வளோ அதிகமாகுதே அப்படின்னு சொல்லிட்டு சாயோடைய அப்பா வந்து அவங்க அந்த 2 பேர் தங்கியிருந்தாங்க இல்லையா, கப்புள்ஸ், அதில் அந்த ஒரு பர்சன் இருக்கார் இல்லையா, ஆம்பளை, அவர்கிட்ட வந்து போய் பேசியிருக்காரு சாயோடைய அப்பா. இந்த மாதிரி நைட்டெல்லாம் ரொம்ப நீங்கள் சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க, எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. ப்ளஸ் பையனுமே வந்து 9th படிச்சுட்டு இருக்கான். ஸோ படிப்பும் நிறையா படிக்க வேண்டியது இருக்குது. இதனால அவனுமே மென்டலி வந்து ப்ரெஷரை ஃபீல் பண்ணுறான் அப்படின்லாம் வந்து சொல்கிறாரு. ஓகே சார், சாரி சார், இதுக்கப்புறம் வந்து நாங்கள் கொஞ்சம் பார்த்துக்குறோம் அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா அது சிச்சுவேஷன் சரியாகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமும் இன்னமும் மோசமாகிட்டு இருக்குங்க. இந்த 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் இந்த டைமில் அவங்க எப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, அதுலேயும் குறிப்பாக அந்த ஒரு மேல் இருக்கார் இல்லையா, அந்த பர்சன், அவர் எப்படி பேச ஆரம்பிக்கிறாருன்னா, இந்த மாதிரி என்னுடைய லைஃபையே நீ வந்து கெடுக்கணும்னு நினைக்கிற, உன்னுடைய பிளாக் மேஜிக்னால என்னுடைய உயிரை வந்து எடுக்கணும்னு நினைக்கிற, உன்னால் என்னை எதுவுமே பண்ண முடியாது, நான் கடவுளை வந்து ரொம்ப நம்புகிறவன், என்னை வந்து எதுவுமே உன்னால் அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு நாள் நைட்டுனா வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான ஒரு சண்டை. ஸோ இந்த சண்டையில் வந்து ரொம்ப வெறுப்பாயிட்டு இவங்க எல்லாம், அதாவது சாயோடைய குடும்பம் மட்டும் இல்லாமல் இந்த சைடு ஒரு வீடு இருக்கு இல்லையா, அந்த குடும்பமும் வந்துடுறாங்க. 2 பேரும் போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்போது அந்த ஹஸ்பண்ட் என்ன பேசுகிறாரு அப்படின்னா, இது எங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற பிரச்சனை, உங்களுக்கு என்ன, உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து சண்டை போட்டேன்னா நான் என் வீட்டில் சண்டை போடுறேன், உங்களுக்கு சத்தம் பிடிக்கல அப்படின்னா காதில் பஞ்சு வச்சுன்னு தூங்குங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக வந்து சொல்லிடுறாப்புல. என்னடா இது இவ்வளோ நியூசன்ஸாக இருக்கே, இதை பற்றி எப்படி யார்கிட்ட தான் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனருக்கு கால் பண்ணியிருக்காங்க. யூஎஸில் இருந்தாலும் ஹவுஸ் ஓனருக்கு வந்து கால் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர் வந்து
ஃபோனை எடுக்கலைங்க. என்னடா இது இவ்வளோ பிரச்சனையாக போச்சு, சரி இன்னும் ஒரு 2-3 நாளில் சரியாயிடும்னு சொல்லிட்டு அவங்களுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அடுத்த நாள்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு சத்தமும் இல்லை. அவங்க வீட்டிலேருந்து சத்தமே வரல, ரொம்பவும் சைலண்ட்டாக இருக்குது. பரவாயில்லையே திருந்திட்டாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் அப்படியே கண்டுக்காம விட்டுறாங்க. ஒரு வாரமாக எந்த ஒரு சத்தமும் இல்லை. அப்போ தான் இவங்க, அதாவது சாயோடைய அப்பா வந்து போய் நோட்டீஸ் பண்ணுறாரு, அவங்களுடைய வீடு இருக்கு இல்லையா, அவங்களுடைய வீடு வந்து பார்த்திங்கன்னா பூட்டப்பட்ட நிலையில் வந்து இருந்திருக்கு. என்னன்னா இது ஒரு வாரம் இல்லை போல இருக்குது, அதனால தான் சத்தமே இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒளிஞ்சுது, பையன் படிக்கிறான், பையனோட எக்ஸாம் இருக்குது, ஸோ எங்கேயோ போகிறாங்க, எப்படியோ பண்ணுறாங்க, ஒரு மாதம் கழிச்சு கூட வரட்டும், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வேலையை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் நகருதுங்க. 6 மாதமாக அந்த வீடு பூட்டப்பட்ட நிலையில் தாங்க இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட்டு ஒரு மாதம் பெருசாக தெரியல, 2வது மாதம் என்ன இது உண்ணா வரலையா, இவங்க எங்கேயோ வெளியே போயிட்டாங்க உண்ணா வரல அப்படின்னு பார்ப்போம் இல்லையா. 3வது மாதம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் பேச ஆரம்பிப்பாங்க, எங்கே போனாங்க, சாமான்லாம் அப்படியே இருக்குது, சாமான் எதுவுமே எடுக்காமல் இந்த வீடு பூட்டப்பட்டுட்டே இருக்கே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிப்பாங்களா. அப்படி தான் 3 மாதத்தில் வந்து பேச ஆரம்பித்தாங்க. இப்படியே 6 மாதம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய பேச்சாக மாறிச்சு. சரி ஃபைனலாக ஹவுஸ் ஓனருக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனருக்கு வந்து கால் பண்ணியிருக்காங்க. ஹவுஸ் ஓனர் ரிசீவ் பண்ணுறாரு, சொல்லுங்கள் சார் அப்படின்னு வந்து கேட்குறாரு. இல்லை சார், இந்த மாதிரி உங்கள் வீடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக பூட்டப்பட்ட நிலையில் இருக்குது, அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல, அவங்கள பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா சார், இல்லை காலி பண்ணி போயிட்டாங்களா, வேறு ஏதாவது டெனண்ட்டுக்கு சொல்லலாமா அப்படின்னுலாம் வந்து கேட்டிருக்காங்க. அவர் ஒரு பயங்கரமான ஷாக் அவருக்கு. என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க, வீட்டில் 6 மாதமாக ஆளே இல்லையா, அப்படிலாம் எதுவுமே தெரியாதுங்க எனக்கு, ஏன்னா மாதம் கரெக்டாக அவங்க வாடகை போடுற தேதியில் வந்து வாடகை போட்டுட்டு தான் இருக்காங்க, ஸோ எனக்கு எதுவுமே பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. இப்போ இவங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய மனக்குழப்பம், என்னடா இது, இவர் என்னடானா இப்படி சொல்கிறாரு, இந்த வாடகை கொடுத்துட்ருக்காங்கன்னு வேறு சொல்கிறாரு, என்னது இது அப்படின்னு சொல்லி இப்படியே ஒரு மாதம் ஓடுதுங்க. 7 மாதம் ஆகிடுச்சு. 7 மாதம் கழித்து சாயோடைய அப்பா வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு போயிருக்காரு. மார்க்கெட்டுக்கு போகும்போது அந்த ஒரு லேடி, அதாவது அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தாங்க இல்லையா, பூட்டு போட்ட வீட்டில், அந்த லேடியை வந்து மீட் பண்ணுறாருங்க. அந்த லேடி வந்து வீட்டுக்கு தான் போயிட்டுருக்காங்க. பார்த்த உடனே எங்கம்மா இது எவ்வளோ நாள் ஆயிடுச்சு, எங்கம்மா போனீங்க, வீடு காலி பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க, நாங்கள் வெளியே வந்து வெக்கேஷனுக்காக போயிருந்தோம், வெக்கேஷனுக்காக போன இடத்துல எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சுன்னு சொல்லி அங்கேயே வந்து செட்டில் ஆகிட்டோம். என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து அங்கேயே தான் இருக்கார். இப்போ வந்து வீட்டில் சாமான்லாம் இருக்கு இல்லையா, அந்த சாமான்லாம் காலி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி ஏதோ காலி பண்ணிட்டு போயிட்டாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அந்த லேடியும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து இருக்கிற சாமானெல்லாம் பேக் பண்ணி லாரியில் ஏற்றி அவங்க வந்து வீடை காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லி கூட இவங்க கிட்ட சொல்லலை, அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ எதுவுமே பிரச்சனை இல்லாமல் கரெக்டாக போயிட்டுருக்கு. இப்படியே ஒரு மாதம் ஓடுதுங்க. ஒரு மாதம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடு இருக்கு இல்லையா, காலியாக தானே இருக்கும். ப்ராபப்ளி இன்னொரு கப்புள் வந்து வராங்க, அதாவது ஒரு ஃபேமிலி வந்து வராங்க. அந்த ஃபேமிலியில் 2 பசங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 4 பேர் வந்து அந்த வீட்டில் தங்குறதுக்காக வராங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த 2 பசங்களும் ரொம்ப சுட்டியாக வந்து விளையாடுறது, ரொம்ப சின்ன பசங்க, ஒரு 3வது 4வது படிக்கிற பசங்கன்னு வச்சுக்கலாமே, ரொம்ப மழலை பேச்சு இருக்கும், எல்லோரும் ரசிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து ரசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த என்டையர் காலனியே வந்து பார்த்திங்கன்னா அந்த பசங்களை வந்து ஃபேவரட் அப்படின்ற மாதிரி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப நல்ல ஹாப்பியாக இருக்கிற குடும்பம். ஆனால் நைட்டு மட்டும் அந்த 4 பேருமே ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படுற மாதிரியே ஒரு ஃபீல் இவங்களுக்கு. சாயோடைய அப்பா வந்து கேட்குறாரு, என்னங்க ஆச்சு, நீங்கள் ஈவினிங் ஒரு 7 மணி வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் நல்லா ஜாலியாக இருக்கீங்க, ஆனால் ஒரு 7 மணி ஆயிடுச்சுனாலே உங்களுக்கு ஏதோ ஒரு பயம் இருக்கிற மாதிரியே இருக்குது உங்கள் ஃபேஸு, உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கார்லே அவர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு சார் அதை பற்றி இப்போ நான் பேச முடியாது சார், நாளைக்கு காலையில் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போய்ட்றாரு. என்னடா இது காலையில் வந்து பேசுகிறேன்றா இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் அந்த பர்சன் வந்து பேசுகிறாருங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சார் இந்த வீட்டுக்குள்ளே ஏதேதோ விஷயங்கள் வந்து நடக்குது, ஆனால் என்ன நடக்குதுன்னு தெரியல, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார். 2 குழந்தைகள் வேறு வச்சுருக்காங்க, குழந்தைகள் ரொம்ப ஜாலியாக வந்து விளையாடுறாங்க, ஆனால் நைட்டு 7 மணி ஆகிட்டா மட்டும் எங்கள் 2 பேர்கிட்டையும், அதாவது அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட வந்து பேசாமல் ஏதோ ஒரு செவுத்து பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. யாரோ அந்த குழந்தைகளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி இவங்க கையை கட்டி ரொம்ப பயந்து போய் நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி ஆக்டிங் பண்ணுறாங்க. ஒரு மாதிரியாக வியர்டாக இருக்குது சார், எங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ளே நைட்டு 7 மணிக்கு மேலே இருக்கிறதே ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப வினோதமாக இருக்குது. என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க, சின்ன குழந்தைங்க ஏன் அப்படி நடந்துக்க போகிறாங்க, சரி இன்றைக்கி நைட்டு நாங்கள் வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாயோடைய அப்பா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வீட்டில் ஒரு பர்சன் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு போகிறாங்க. நைட்டு ஒரு 8 மணிக்கு உள்ளே போகிறாங்க. 8 மணிக்கு உள்ளே போய் பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஷாக்கே காத்துக்கிட்டு இருந்ததுங்க. ஏன்னா அங்கே அவங்க அந்த 2 குழந்தைகள் இருக்கு இல்லையா, ஒரு 3வது 4வது படிக்கிற குழந்தைகள், அந்த குழந்தைங்களும் செவுத்தை பார்த்து நின்றுக்கிட்டு இருக்கு. யாரோ வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்க மாதிரியே கையை கட்டி நின்றுக்கிட்டு இருக்கு. ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லி தலையாட்டிக்கிட்டு இருக்கு. இல்லை இல்லை இதை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி பயப்படுறதெல்லாம் நடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து பயந்துக்கிட்டு இருக்குங்க. சரி குழந்தைகள் மட்டும் அப்படி பண்ணால் பரவாயில்ல, இந்த பக்கம் லெஃப்ட்டில் திரும்பி பார்க்குறாங்க. லெஃப்ட்டில் திரும்பி பார்த்தா அந்த குழந்தைங்களுடைய அப்பா அம்மா இருக்காங்கல்ல, அவங்களும் அதே மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த பக்கம் இருக்கிற செவுத்தை பார்த்து பிஹேவ் பண்ணுறாங்க. இப்போது இவங்க 2 பேருக்கும் தலையை சுற்றுது. ஐயோ என்னடா நடக்குது இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இவங்க வெளியே வராங்க. அதாவது இவங்க வந்ததும் தெரியாது போனதும் தெரியாதுன்ற மாதிரி வெளியே வராங்க. வெளியே வந்து அப்படியே சுற்றி முற்றி பார்த்தா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொம்மை வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொம்மையில் ஊசி வந்து குத்திருக்காங்க. அப்புறம் எலுமிச்சம்பழம்லாம் இருக்குது. இந்த மாதிரி பிளாக் மேஜிக் பண்ணுறதுக்கு உண்டான பொருள்கள், ஒரு சில பொருள்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த பொருள்கள் எல்லாம் அந்த இடத்துல வந்து வைக்கப்பட்டிருக்குங்க. இந்த பொருள்கள் எல்லாம் பார்க்குறாங்க. பார்த்த உடனே இவங்க ரொம்ப பயந்து போய் ஐயோ இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுப்பா, ஏதோ ஒரு பிளாக் மேஜிக் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. அதுவும் காலையிலலாம் ரொம்ப நல்லா இருக்கிற குடும்பம், எந்த பிரச்சனையும் இல்லாத குடும்பம், நைட்டு மட்டும் ஏன் இப்படி மாறுறாங்க அப்படின்ற ஒரு சந்தேகத்திலே அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ இதை பற்றி அவங்க அடுத்த நாள் தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஒரு 3 நாள் கான்வர்சேஷன் போகுதுங்க. 3 நாள் கழித்து அந்த பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கார் இல்லையா, அவருமே வர்றாரு. வந்து என்ன தெரியுமா சொல்கிறாரு, சார் நேற்று நைட்டு நான் நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு என்னுடைய ரூமில் வந்து ஒரு வினோதமான உருவத்தை வந்து பார்த்தேன் சார். அந்த உருவத்தை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு சார், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேடி இருக்காங்களே, அவங்களும் இதே ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு தலையெல்லாம் சுத்த ஆரம்பிக்குது. என்னடா இது, இவங்க வினோதமாக நடந்துக்கிறாங்க, ஒரு உருவத்தை பார்த்தேன் அப்படின்றாங்க, இதெல்லாம் உண்மையாகவே நடக்குதா இல்லை இவங்களே இமேஜின் பண்ணிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு திங்கிங் வரை இவங்களுக்கு வந்து ஓட ஆரம்பிக்குது. சரி இன்னும் 2 நாள் விடுவோமே அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு 2 நாள் விட்டுருக்காங்க. 2 நாள் கழித்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த 3-4 வயசு குழந்தைகள் இருக்கு இல்லையா, அந்த 3வது 4வது படிக்கிற குழந்தைகள் ஸோ அந்த குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து விளையாடிக்கிட்டே இருக்குங்க. அதில் ஒரு பையன் ஒரு பொண்ணு, அண்ணன் தங்கச்சி 2 பேர் இருக்காங்க. அண்ணன் தான் வந்து 4வது படிக்கிறான். உட்காந்து விளையாடிக்கிட்டே இருக்கான். அவன் பாட்டுக்கு ஏதோ சொப்பு சாமான்லாம் வச்சு விளையாடிக்கிட்டே இருக்காங்க. விளையாடிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா, என்னுடைய பொண்டாட்டி என்னை கொலை பண்ணிட்டா, அவளை நான் சும்மா விட மாட்டேன், அவளை நான் பழி தீக்காமல் இந்த இடத்துல இருந்து நான் போக மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்கப்புறம் திரும்பவும் நார்மலாக விளையாடுறான். இந்த ஒரு சென்டென்ஸை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், ஒரு கல்யாண வயசில் இருக்கிற பையன் வந்து இந்த மாதிரி ஏதாவது பேசினா அப்படின்னா அட்லீஸ்ட் ஏதாவது ஓகே ஓரளவுக்கு ரிலேட்டபுளாக இருக்கலாம். இல்லை கல்யாணம் ஆனவங்க வந்து பேசுனாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ரிலேட்டபுளாக இருக்கலாம். ஆனால் ஒரு 4வது படிக்கிற பையன் ஏன் இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை சொல்லணும்? அவனுக்கு எப்படி இந்த பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் தெரியும்? இன்ஃபேக்ட் இந்த காலகட்டத்தில் வாழ்கிற பசங்களாம் கொஞ்சம் ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் தெரியும். பட் அந்த டைமில் ஒரு 24 வருஷங்களுக்கு முன்னாடி அந்த பையன் வந்து இப்படி பேசின உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க. ஷாக் ஆகிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பையனையே நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எதுவுமே நடக்காத மாதிரி அந்த பையன் பாட்டுக்கு விளையாடிக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆகுது. 7லேருந்து 7:30 மணி ஆகுது. 7:30 மணி ஆனோடனே திடீர்னு அந்த பையன் எழுந்து உட்காந்துடுறான். எழுந்துட்டு திரும்பியும் நான் சொல்கிறேன்ல என் பொண்டாட்டியை பழி வாங்காமல் நான் இங்கேருந்து போகவே மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். இப்போது அங்கே இருக்கிற எல்லாருக்குமே பதற ஆரம்பிக்குது. என்னடா இது, இந்த பையன் திரும்பவும் ஏதோ சொல்கிறானே, ஏதோ ஒரு ஆன்மா இவனுக்குள்ளே பூந்த மாதிரியே ரொம்ப வயலண்ட்டாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக யார் போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சாயோட அப்பா தான் அந்த பையன் கிட்ட போகிறாரு. அந்த பையனுடைய கையை பிடிக்கிறாரு. அந்த பையன் கையை உதறி விட்டு சாயோட அப்பாவை இப்படி தள்ளி விட்றான் பாருங்கள். ஒரு 4வது படிக்கிற பையனுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ சாயோட அப்பா வந்து கிட்டத்தட்ட ஒரு 90 கிலோ இருப்பாரான், நல்ல ஹெல்த்தியான ஒரு பர்சன். அவர் பிடிச்சி இப்படி தள்ளி விட்றான். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 அடி பின்னாடி வந்து விழுகிறாரு கார்டனில். இதை பார்த்த உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஷாக்கு. சாய் அங்கே வந்து படிச்சுக்கிட்டு இருக்காப்புல, அந்த கார்டனில் தான் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காப்புல. சாயமே பயங்கர ஷாக்கு. என்னன்னா இந்த பையன் இவ்வளோ பவராக எங்கேருந்து நான் வந்தது இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை போய் தூக்குறாப்புல. தூக்கிட்டு அவங்க 2 பேரும் வராங்க. டேய் என்னடா ஆச்சு அப்படின்னா, அங்கிள் எப்படி அங்கிள் கீழே விழுந்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த பையனே கேட்குறான். டேய் தள்ளி விட்டதும் நீ தான், இப்போ வந்து எப்படி கீழே விழுந்தான்னு வேறு கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை ஒரு மாதிரியாக
பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. அந்த பையனோட அப்பா அம்மா குடுகுடுன்னு வந்து சார் சாரி சார் இதான் சார் சொன்னேன், இந்த மாதிரி அடிக்கடி வேறு மாதிரி நடந்துக்கிறான் சார், எனக்கு ஒன்றுமே புரியல, அடிக்கடி என் பொண்டாட்டி என்னை கொலை பண்ணிட்டானே சொல்லிக்கிட்டு இருக்கான் சார், எனக்கு ஒன்றும் புரியல சார், ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி சார் ஒன்றும் பதறாதீங்க, நம்மளுக்கு தெரிஞ்ச ரிசோர்ஸஸ் மூலியமாக யாராவது சாமியார் இருக்காங்களா, இங்கே ஏதாவது பூஜை பண்ண முடியுமா அப்படின்றதெல்லாம் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாயோட அப்பா வந்து வெளியே வந்துடுறாரு. அதுக்கு அடுத்த நாள்லேருந்து சிச்சுவேஷன் இன்னமும் மோச ஆரம்பிக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு பையன், அந்த 4வது படிக்கிற பையன் இருக்கான் இல்லையா, அந்த ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா லிட்ரலி ஒரு அடல்ட் மாதிரியே நடந்துக்க ஆரம்பிக்கிறான். அதாவது கல்யாணமான ஒரு ஆம்பளை மாதிரியே நடந்துக்க ஆரம்பிக்கிறான். எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுறான். அவங்க அப்பா அம்மா கிட்டேயே ரொம்ப மரியாதை இல்லாமல் பேசுகிறான். திரும்ப என் பொண்டாட்டியை நான் பழி வாங்காமல் விட மாட்டேன், என் பொண்டாட்டியை நான் கொலை பண்ணிட்டா, நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன், நான் இவனை விட்டு போக மாட்டேன் அப்படின்னே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து கிளியராக தெரிஞ்சிருச்சு, இந்த பையனோட உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு ஆன்மா இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு சாமியாரை போய் மீட் பண்ணியிருக்காங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, வழக்கம் போல் இந்த காசெல்லாம் நல்லா பிடுங்குற சாமியார் அவர் வர்றாரு. வீட்டுக்கு வந்து ஒரு கணபதி ஹோமம் பண்ணுவோம், இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம், எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கணபதி ஹோமம்லாம் பண்ணுறாரு. ஒரு நல்ல அமௌண்ட்டை வாங்குறாரு. வாங்கிட்டு அவர் வந்து கிளம்பி போயிடுறாரு. கிளம்பி போயிட்டதுக்கப்புறம் இந்த பிரச்சனை சரியாச்சான்னு கேட்டிங்கன்னா இன்னமும் மோசமாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த எலுமிச்சம்பளம் அந்த பொம்மையெல்லாம் பார்த்தாங்க இல்லையா, அந்த மாதிரி பிளாக் மேஜிக் பண்ணப்பட்ட பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இவங்க பார்க்க ஆரம்பித்தாங்க. வீடை சுற்றி பார்க்க ஆரம்பித்தாங்க. அவங்க வீட்டுடைய மொட்டை மாடியில் பார்க்க ஆரம்பித்தாங்க. அது எல்லாத்தையும் இவங்க வந்து போட்டு எரித்தாங்க. ஸோ இப்போது அந்த வீட்டில் மட்டும் பிரச்சனை இருந்தால் பரவாயில்ல, இப்போ சாய் வந்து பக்கத்து வீட்டில் இருக்கார் இல்லையா, இவங்களுடைய வீட்டு மொட்டை மாடிக்கு ஒரு நாள் போயிருக்காங்க. போனால் இவங்களுடைய வீட்டு மொட்டை மாடியிலையும் அதே எலுமிச்சம்பளம் வந்து இருந்திருக்கு, அதே பொம்மை வந்து இருந்திருக்கு. இப்போ தான் இவங்களுக்கு விஷயத்தோட சீரியஸ்னஸே புரிஞ்சிருக்கு. இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்திருக்கு போல இருக்குது, அதனால தான் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு சாமியாரை வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவர் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம். நிறையா பேயோட்டம் சடங்குகள்லாம் பண்ணுற மாதிரி ஒரு பர்சன் அவர் வந்து வந்திருக்காருங்க. வந்த உடனே அங்கே என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்கே ஒரு மிகப்பெரிய பாவச் செயல் வந்து நடந்திருக்கு. பாவச் செயல் என்னன்னா, அந்த இடத்துல அவங்க வந்து பிளாக் மேஜிக் பண்ணியிருக்காங்க. ஒரு உயிரும் போயிருக்கு இந்த இடத்துல. அந்த உயிர் இந்த பில்டிங் இருக்குல்ல, இந்த பில்டிங்குடைய வளாகத்திலே வந்து புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத வந்து சொல்கிறாருங்க. இதை சொன்ன உடனே எல்லாருக்குமே செம்ம ஷாக். என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது அப்படியே ஹவுஸ் ஓனர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஹவுஸ் ஓனரும் பதறி அடிச்சுட்டு யூஎஸ்லேருந்து கிளம்பி வராரு. கிளம்பி வந்து அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலியை மீட் பண்ணுறாரு. அந்த பையனையும் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அந்த பையனை உட்கார வச்சு அவங்க வந்து கேட்குறாங்க. அதாவது அந்த சாமியார் வந்து கேட்குறாரு, என்னப்பா ஆச்சு, நீ யார், நீ எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்றதெல்லாம் கேட்கும்போது அப்போ தான் அந்த பையன் வந்து வாய் திறந்து சொல்லியிருக்கான், இந்த மாதிரி என்னுடைய மனைவி தான் இந்த மாதிரி ப்ராக்டிசஸ் எல்லாம் நிறையா பண்ணிக்கிட்டே இருந்தா, அந்த ப்ராக்டிசஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகாமல் ஒரு நாள் என்ன ஆகிடுச்சுன்னா கோவத்தில் என்னை வந்து கொலை பண்ணிட்டா. என்னுடைய உடலை இதே இடத்துல புதைச்சிருக்காங்க. பின்னாடி கார்டன் மாதிரி ஒரு ஏரியா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கார்டனில் வந்து புதைச்சிருக்காங்க. இங்கே தான் என்னுடைய உடல் இருக்குது அப்படின்றதெல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட உடனே ஒரு மிகப்பெரிய ஷாக்கு. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து சரி ரிச்சுவல் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து போலீஸ்க்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா, இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் போலீஸும் அந்த இடத்துல வராங்க. அவங்க சொன்ன இடத்துல வந்து தோண்டியெல்லாம் பார்த்துருக்காங்க. தோண்டி பார்த்ததில் ஒரு மிகப்பெரிய ஷாக் என்னென்னா, தோண்டி பார்த்த இடத்துல உடல் வந்து கிடையாது, ஆனால் ஒரே ஒரு மனித எலும்பு மட்டும் இருந்திருக்குங்க. ஒரே ஒரு எலும்பு, அது வந்து ஒரு கை எலும்பா கால் எலும்பான்னு தெரியல, ஒரே ஒரு எலும்பு மட்டும் இருந்திருக்கு. ஒரே ஒரு எலும்பை வச்சு மட்டும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களால நிர்ணயிக்க முடியாது இல்லையா, இந்த இடத்துல வந்து ஒரு கொலை நடந்திருக்கு, அந்த பெண்ணு தான் பண்ணியிருக்கு அப்படின்றதெல்லாம் எதுவுமே வந்து ப்ரூவ் பண்ண முடியல. அதுக்கப்புறமும் அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அமானுஷமான நிகழ்வுகள் நடந்த ஒரு காரணத்தினால அந்த குடும்பம் வந்து வெக்கேட் பண்ணிட்டும் போயிட்டாங்க. அந்த வீட்டுக்கும் வந்து சுற்றி வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு, இந்த வீட்டில் இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எலும்பை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராப்பரான ரிச்சுவல் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த எலும்பை வந்து எரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஹவுஸ் ஓனர் சொல்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு யாரும் குடிபெயர்ந்து வரலை அப்படின்றது தான் ஒரு வாஸ்தவமான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷங்கள் அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா மூடப்பட்ட நிலையில தான் இருந்திருக்கு. யாருமே அந்த வீட்டுக்கு வந்து வரலங்க. அதுக்கப்புறம் அந்த வீடை வச்சிருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடை வந்து கம்ப்ளீட்டாக டெமாலிஷ் பண்ணுறாங்க. டெமாலிஷ் பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடை வந்து கட்டுறாங்க. இன்னொருத்தவங்க வாங்குறாங்க அந்த லேண்டை வாங்கிட்டு அந்த வீடை வந்து கட்டுறாங்க. வீடை கட்டிட்டு அவங்க வந்து குடிபெயர்ந்து வராங்க. குடிபெயர்ந்து வந்தால்
எக்ஸாக்டாக 15 வருஷங்கள் ஆகியும் அந்த கப்பலுக்கு, அதாவது அந்த ஃபேமிலி இதுக்கு முன்னாடி இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு என்னென்ன நடந்ததோ அதே விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் நடக்க ஆரம்பிச்சுது. இப்போ இவங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு இந்த இடத்துல எனி டைம் வந்து பிரச்சனை தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக இந்த கப்பலும் அதை வந்து வீடை வந்து சேல் பண்ணிவிட்டு கிளம்பி போயிட்டாங்க. இப்போது அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வீடுமே இல்லாமல் இடிக்கப்பட்டு ஒரு காலி லேண்டாக தாங்க வந்து இருக்குது. ஸோ அந்த லேண்ட் இது வரைக்குமே காலியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. யோசிச்சு பாருங்கள், இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட 24 வருடங்கள் ஆயிடுச்சு. 24 வருடங்களாக அந்த பெண்மணி வந்தாங்க இல்லையா, எங்கே போனாங்க, அவங்க எந்த ஊருக்கு போனாங்க, எந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி எந்த விதமான ஒரு இன்ஃபர்மேஷனும் யாருக்கிட்டையும் கிடையாது. போலீஸுமே அந்த கேஸை வந்து ஒரு கோல்டு கேஸாக வந்து முடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் சுவாரஸ்யமான ஒரு ஸ்டோரியாக இருந்தது. அதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ இந்த ஒரு நிகழ்வை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் அதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை எங்களை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோட இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், இல்லை என்னோட மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா, சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.